முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சாதனைகளால் கோவை தெற்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ளும் போது மக்கள் எழுச்சியுடன் வரவேற்பு அளிப்பதாக மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளரும் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளருமான செந்தில் பாலாஜி தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது திராவிட மாடல் ஆட்சியில் கோவை தெற்கு தொகுதியில் பல்வேறு திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து களப்பணியாற்ற வேண்டுமென அறிவுறுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சாதனைகளால் கோவை தெற்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ளும் போது மக்கள் எழுச்சியுடன் வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சாதனைகளால் கோவை தெற்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ளும் போது மக்கள் எழுச்சியுடன் வரவேற்பு அளிப்பதாக மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளரும் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளருமான செந்தில் பாலாஜி தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது திராவிட மாடல் ஆட்சியில் கோவை தெற்கு தொகுதியில் பல்வேறு திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து களப்பணியாற்ற வேண்டுமென அறிவுறுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சாதனைகளால் கோவை தெற்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ளும் போது மக்கள் எழுச்சியுடன் வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சாதனைகளால் கோவை தெற்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ளும் போது மக்கள் எழுச்சியுடன் வரவேற்பு அளிப்பதாக மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளரும் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளருமான செந்தில் பாலாஜி தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது திராவிட மாடல் ஆட்சியில் கோவை தெற்கு தொகுதியில் பல்வேறு திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து களப்பணியாற்ற வேண்டுமென அறிவுறுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சாதனைகளால் கோவை தெற்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ளும் போது மக்கள் எழுச்சியுடன் வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் கூறினார்.